7 miles per second வழங்கும் சித்தார்த் மற்றும் ஆஷிகா ரங்கநாத் நடிக்கும் மிஸ் யூ டிசம்பர் 13 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விடுதலை 2 படத்தோட அப்டேட், அனுஷ்காவோட அடுத்த படம் குட் பேட் அக்லி அப்டேட், இதை பற்றியெல்லாம் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம் வாங்க. நடிகை ராதிகா ஆப்தேவுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. பாலிவுட் நடிகையான ராதிகா ஆப்தே தமிழ்ல ஆலினால் அழகுராஜா, கபாலி ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. 2011 வயலின் ஆர்டிஸ்ட் பெனடிக்ட் டெய்லரை லவ் பண்ண ஆரம்பிச்சு இவங்க 2012 இருந்து ஒன்னா வாழவும் ஆரம்பிச்சாங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி லண்டன் பிலிம் ஃபெஸ்டிவல்ல இவங்க கலந்துகிட்டப்போ ராதிகா ஆப்தே பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சது. இந்த நிலையில இவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்து ஒரு வாரம் ஆகிருச்சுன்னு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ ஒன்ன ஷேர் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்தியிருக்காங்க. நடிகர் அஜித் குமாரோட குட் பேட் அக்லி கெட்டப் சோசியல் மீடியாவை கலக்கிட்டு வருது. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல உருவாக்கிட்டு வர குட் பேட் அக்லி படத்தோட ஷூட்டிங் ஸ்பெயின் போன்ற யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல நடந்துட்டு வருது. இந்த நிலையில டிசம்பர் 14 அஜித் குமாருக்கான சீன்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாகவும், இந்த வாய்ப்பை கொடுத்த நடிகர் அஜித்துக்கு நன்றியை தெரிவிச்சு தன்னோட கனவு நிறைவாகிருச்சுன்னு ஆதிக் சொல்லியிருந்தாரு. இதோட அஜித் ஒல்லியா அப்புறம் பிளாக் ஹேரோட இருக்கிற யங் போர்ஷன் போட்டோஸையும் ஆதிக் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த போட்டோ சோசியல் மீடியால இப்ப பயங்கர வைரலா ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. வெற்றிமாறன் இயக்கத்துல பெரிய எதிர்பார்ப்போட உருவாக்கிட்டு வர டிசம்பர் 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படம் தான் விடுதலை 2. ஏற்கனவே ஃபேன்ஸ் எல்லாருமே ஹைப்ல இருக்கிற நிலையில அவங்கள மேலும் ஹைப் ஏற்றும் விதமா சின்னதா ஒரு மேக்கிங் வீடியோவை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெரிய கிராம செட் எப்படி போடப்பட்டுச்சுங்கிறத பாக்குறப்பவும், அதுல டைரக்டர் வெற்றிமாறன் வேலை செய்யற ஸ்டைல பாக்குறப்பவும் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு சென்சார் போர்டு ஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. நடிகை அனுஷ்கா நடிக்கிற புது படத்தோட ரிலீஸ் டேட்டை படக்குழு அறிவிச்சிருக்காங்க. பாகுபலி படத்துக்கு அப்புறம் அனுஷ்கா கிட்டத்தட்ட காணாம போயிட்டாங்கன்னு சொல்லலாம். பாகுபலிக்கு அப்புறம் ஒரு சில படங்கள்ல இவங்க நடிச்சாலுமே அது எதுவுமே இவங்களுக்கு பெருசா கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். இவங்க கடைசியா நடிச்ச மிஸ் ஷெட்டி மிஸ்டர் பொலி ஷெட்டி படத்துக்கு சுமாரான வரவேற்பு இருந்துச்சு. இந்த நிலையில அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்னு நம்ம நினைக்கும் போது இருங்க பாயின்னு அனுஷ்காவோட அடுத்த படமான காதி பட போஸ்டர் ரிலீஸ் ஆச்சு. ஒரு பேன் இண்டியன் ஆக்ஷன் படமா இந்த படம் உருவாகிட்டு வருது. இந்த படத்தோட அடுத்த அப்டேட்டா இந்த படம் 2025 ஏப்ரல் 18 ரிலீஸ் ஆகும்னு போஸ்டர் ஒன்ன ஷேர் பண்ணி படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவோட பயோபிக் மூவி உருவாகிறதுல தாமதம் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்துல நடிகர் தனுஷ் இளையராஜாவாகவும், இந்த படத்தை கேப்டன் மில்லர் பட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இயக்க போறதாகவும் தகவல் வெளியாகி இருந்துச்சு. இதை உறுதிப்படுத்தி படத்தோட அறிவிப்பு வெளியாகி ரொம்ப நாள் ஆன நிலையில தனுஷ் ராயன் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல நடிப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ராயன் படத்துக்கு அப்புறம் இட்லி கடை, நிலவுக்கு என்மேல் நின்னடி கோபம்னு 2 படங்களை இயக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்ததா ஹிந்தியில ஆனந்த் எல்ராய் படத்திலையும், அடுத்ததா இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி படத்திலையும் நடிக்க இருக்காரு. படம் கைவிடப்பட்டதா ஃபேக் நியூஸ் பரவி இருந்தாலும் அது உண்மை இல்ல, படத்துக்கான பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குன்னு படக்குழு உறுதிப்படுத்தியிருந்தாங்க. இருந்தாலும் அந்த படத்துக்கு நம்ம எல்லாருமே கொஞ்ச காலம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் போல. நடிகர் பிரபாஸோட தி ராஜாசா படத்துல நயன்தாரா இணைஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. டைரக்டர் மாருதி இயக்கத்துல ஃபேண்டசி கலந்த ஒரு ஹாரர் படமா உருவாக்கிட்டு வர இந்த படம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல இப்போ ஒரு பாட்டுக்கு நடிகை நயன்தாரா நடனம் ஆட போறதா தகவல் வெளியாகி இருக்கு. இது மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸுக்கு தினமணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.